ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் வித் இந்து. இன்றைக்கி ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நான் பண்ணலைங்க, எங்கள் அப்பச்சி தான் பண்ணுறாங்க. நான் எப்பயுமே ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அப்பச்சி வீட்டுக்கு வராமல் போக மாட்டேங்க. ஏன்னா அவங்க தோட்டத்தில் வீடு கட்டினதால சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடாக இருக்கும். ஸோ நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது எங்கள் அப்பச்சி கையில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் நின்று பார்த்து வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச நேந்திரம் பழங்கிறதால அது இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. எங்கள் அப்பச்சி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே யூடியூப் பார்த்துலாம் அதிகமாக சமைக்க மாட்டேங்க. எங்கள் அப்பச்சிக்கிட்ட கேட்டு தான் ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சதுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே தோல் உரிச்சு வச்சிங்கன்னா ரொம்ப குழன்னு போயிடும். அதனால தான் தோலோடு வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கல் போட்டு ஆட்டி எடுத்துப்பாங்க. நீங்கள் மிக்ஸி இல்லை கிரைண்டர் இருந்தால் நீங்களும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அரிசி மாவு கலந்துக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டினா தான் இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். நம்ம உளுத்த மாவில் நம்ம அரைக்கும் போது எப்படி இருக்கும், நல்லா பூத்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என் குழந்தைக்காக பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் அப்பச்சி. ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் எப்போ ஹாஸ்டல்லேருந்து வந்தாலும். இப்போ என்னோடய குழந்தை பிறந்ததால் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நேந்திரம் பழம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் கெயின் அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம இடியாப்ப இது இருக்கும் அதில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு சொல்கிற கட்டை கூட இருக்கும், அதில் வச்சு புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கூட தேங்காய் பூ சேர்த்து நம்ம வேக வச்சு ஒன்றா எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துனா லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் இந்த மாவில். நான் எதுவுமே சேர்க்கல. ஸோ எம்டியாக பண்ணோம். ஏன்னா நேந்திரம் பழமே இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் தேங்காய் பூவை இப்படி போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்ணும் குழந்தைங்க, வெயிட் கெயினும் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சண்டேஸ் அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கிற டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலி ஆகிடும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைன்னா நீங்கள் தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எங்கள் அப்பச்சி அவங்க கையாலே பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட்டு தான் நீங்கள் இந்த ஊர்லேருந்து நாங்கள் கிளம்புவோம். ஸோ இன்னும் 2-3 ரெசிபி கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் நான் உங்கள் வீடியோ 1 by 1 நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.